ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ரமலான் பண்டிகையை முன்னிட்டு மத்திய அரசுடைய ஒரு அறிவிப்பு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து இது சம்பந்தமாக விமர்சனங்களை எழுப்பிட்டு வராங்க. என்ன அந்த அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா, ரமலானுக்காக சிறப்பு பரிசு பெட்டகம் ஒன்று வழங்கப்பட இருக்கிறது மத்திய அரசின் தரப்புல இருந்து. ஏழை இஸ்லாமிய குடும்பங்களைச் சேர்ந்த நபர்களுக்கு இந்த பரிசு பெட்டகமானது வழங்கப்படுகிறது. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சவுகத் ஏ மோடி அப்படின்னு பேர் சொல்றாங்க. இதுக்கான தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா மோடியின் பரிசு அப்படின்றதான் தமிழாக்கம். இதன் கீழே இந்த பெட்டகத்தில் அப்படி என்னென்ன பொருட்கள் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். உலர்பழங்கள், சர்க்கரை, சேமியா, ரவை, கடலை மாவு, புடவை, குர்தா. இது மட்டும் இல்லாமல் இந்த பெட்டகத்துடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 500லிருந்து 600 ரூபாய் வரைக்கும் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சில இடங்களில் குர்தாக்கு பதிலாக ஆண்களுக்கு லுங்கி வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. புடவை உள்ளிட்ட பொருட்கள் மிஸ் ஆகுதுன்னு சில கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதையும் பார்க்க முடிஞ்சது. ஆனால் பெரும்பாலான இடங்களில் இந்த பெட்டகம் முழுமையாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்றதை உறுதிப்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்ததா இந்த பெட்டகம் இருக்கு இல்லையா, இதை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்க போறாங்க அப்படின்றதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 32,000 பாஜக செயல் வீரர்கள் களத்தில் இருக்கப்பட்டிருக்கிறார்கள். 32,000 மசூதிகளில் இந்த பெட்டகங்கள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. 32 லட்சம் ஏழை இஸ்லாமிய குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் இந்த பரிசு பெட்டகமானது விநியோகம் செய்யப்பட இருக்கிறது. முதற்கட்டமாக டெல்லியில் ஆரம்பித்து உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது இந்த பரிசு பெட்டகங்களானது ரமலான் பண்டிகையை ஒட்டி வழங்கப்பட்டு வருகின்றன. இதனால இது சம்பந்தமா எதிர்க்கட்சிகள் என்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது இது மோடியின் பரிசு அல்ல, அதிகாரத்தின் பரிசுன்னு சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு தலைவர் உத்தவ் தாக்கரே கருத்து தெரிவிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பீகாரில் தேர்தல் வர இருக்குது, அதுக்காக தான் இப்போ பரிசு கொடுத்து தாஜா பண்ண பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வக்ஃபு வாரிய விவகாரம் போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இந்த பரிசு பெட்டகம் அறிவிப்பு வந்திருக்கு. கடந்த தேர்தலில் இஸ்லாமியர்கள் எங்கள் கட்சிக்கு வாக்களித்த போது இதை விமர்சனம் பண்ணவங்க தான் இன்னைக்கு இஸ்லாமிய வாக்குகளை குறி வச்சு பரிசுகள் வழங்குறாங்கன்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. இந்த நிலையில் பாஜகவோட சிறுபான்மை பிரிவு தேசிய தலைவர் ஜமால் சித்திகி இதுக்கு பதில் கொடுத்திருக்காரு. இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லை, இனிமேல் பிற சிறுபான்மையினர், கிறிஸ்டியன்ஸா இருக்கட்டும், இல்லை ஜெயின்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி இவங்க பார்சிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பண்டிகையின் போதுமே கூட இந்த மாதிரி பரிசு பெட்டகம் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. ஸோ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் முதன்மையாக வைக்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பாஜகவுடைய இந்த முயற்சி பலன் தருமா? அப்படி இவங்க சொன்ன மாதிரி பீகார் சட்டமன்ற தேர்தல் தான் இலக்கா அப்படின்னு நம்ம கேட்கும்போது, தேர்தலில் இது எந்த அளவுக்கு அவங்கள வாக்குகளை அறுவடை செய்யும் அப்படின்ற ஒரு கேள்வி பலமாகவே களத்தில் எழுந்திருக்கிறது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.